Hi friends, so இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹெல்தியான டிஃபன் ரெசிபி. இதுல மெயின் இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ரைஸ். நீங்க வந்து ரெட் மட்டா ரைஸ்னு கூட சில பேர் சொல்வாங்க. நிறைய வகைகள் இருக்கு. பட் எல்லா ரெட் ரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா has its own properties. ஸோ நாங்கள் எடுத்துருக்கிறது ரெட் மட்டா ரைஸ் எடுத்திருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு காட்டன் துப்பட்டாவோ இல்லை காட்டன் துணி இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி நல்லா பரப்பி காய வச்சுருங்க. ஸோ இட்ஸ் லோடட் வித் மெக்னீஷியம். இதில் வந்து ஆந்தோசயானின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. அதுதான் அந்த பிக்மெண்ட் வந்து கொடுக்கும், ரெட் கலர் பிக்மெண்ட். அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் இதில் ஜாஸ்தி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காய வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா ஒன்றும் பாதியாக அரைப்படும். பட் நம்மளுக்கு வந்து ரவை கன்சிஸ்டன்சி வேணும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் ரைஸாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ப்ரோக்கன் ரெட் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி அரைக்கும் போது நல்லா ரவை கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ரவை கன்சிஸ்டன்சியில் வந்தவுடனே நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் 1 வீக் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு வானிலையில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு எவ்வளோ உங்களுக்கு பச்சை மிளகா காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு பெருங்காயம் நீங்கள் ஜாஸ்தியே ஆட் பண்ணலாம். இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு உப்புமா கன்சிஸ்டன்சி கொண்டு வர வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதுலேயே உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம வந்து அந்த ரவையை வந்து ஆட் பண்ண போகிறோம். ரெட் ரைஸில் வந்து நம்ம உடச்ச ரவையை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணி உப்புமா கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா வந்து கலரிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% நல்லா வந்து அந்த ரெட் ரைஸ் வந்து வெந்துடும். ஸோ இந்த அளவுக்கு கெட்டியாக வரும்போதே நீங்கள் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 to 2 மினிட்ஸ் தான் நீங்கள் கலரணும், அதுக்கு மேலே கலரக்கூடாது. ஸோ தேங்காய் வந்து மஸ்ட்டு. ஏன்னா தேங்காய் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து அதோட ஃப்ளேவரை ரொம்ப நல்லா கொண்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் ஆற வைக்கிறதுக்கு சைடில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் வந்து கையில் வந்து பிடிச்சு நீங்கள் இட்லி தட்டில் வச்சிடலாம். ஸோ இது ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ்ஷு. ரெட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லோடட் வித் மெக்னீஷியம் அண்ட் அயன். டயட்ரி ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸில் இருக்கிறதுனால ரைஸ் சேர்க்கக்கூடாதுன்னு கிடையாது. இந்த ரெட் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா லோ ஜிஐ இண்டெக்ஸ் இருக்கிறதுனால வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப சிம்பிள். அந்த கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சதை நார்மலாக இட்லி எப்படி நம்ம வேக போடுவோமோ அந்த மாதிரி வேக வச்சுருங்க. நல்லா வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி 75% நல்லா வெந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இட்லி குக்கரில் வச்சிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது, வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது, யார் வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நான் 0 ஆயில் சட்னி தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். ஸோ அதோட வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆயில் ஆட் பண்ணாமல் நம்ம எப்படி வந்து சைட் டிஷ் சட்னி வந்து செய்கிறது அப்படின்றது நான் அதில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெட் ரைஸ் வந்து உங்களோட நார்மல் ஃபுட் ரொட்டீனில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தி.